வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் யூனிட் 2 பிரிக்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சைஸ் ஆஃப் பிரிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் இல்லாட்டி மாடுலர் பிரிக்கோட சைஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது என்னென்னு பார்த்தோன்னா 19/9/9 சென்டிமீட்டர். இதே இந்த மேசன்ட்ரி இந்த மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக்கில் மாட்ரு போடும்போது அது எப்படி அதோட சைஸ் வேரி ஆகும். அந்த சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 20/10/10 சென்டிமீட்டர். ஸோ அந்த சைஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லாட்டி மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக் என்னன்னு கேட்டாங்கன்னா 19/9/9 சென்டிமீட்டர். நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 20/10/10 சென்டிமீட்டர். ஸோ இந்த 20/10/10 சென்டிமீட்டர் எப்படி ஆகும்னா அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்கில் மாடர் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட சைஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் நாமினல் சைஸுக்கும் மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் ஆர் ஃபீல்டு சைஸ் ஆஃப் பிரிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சென்டிமீட்டர்லேயும் இருக்குது, இன்ச்சஸ்லேயும் இருக்குது. ஸோ 23/11.4/7.6 சென்டிமீட்டர். அதே மாதிரி 9 inch by 4.5 inch by 3 inchலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் கன்வென்ஷனல் பிரிக்கோட சைஸ் என்ன, இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் பிரிக் இல்லாட்டி ஃபீல்டு பிரிக்கோட சைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இது சென்டிமீட்டர்லேயும் சில சமயம் கேட்பாங்க, இல்லைனா இன்ச்சஸ்லேயும் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரிக்கோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3 to 3.5 kg ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ராக் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது இந்த மேனுஃபேக்சரோட ட்ரேட் நேம். ஸோ யார் எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த ட்ரேட் நேமை காட்டக்கூடிய ஒரு டேர்ம் தான் ஃப்ராகு. ஸோ அந்த ஃப்ராக் என்னென்னா ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கு. அந்த இன்டர்நேஷனல் மார்க் எந்த பர்பஸ்க்காக முக்கியமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாட்டரையும் பிரிக்கையும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு கீ ஜாயிண்ட்டாக எது ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ராக் ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ ஃப்ராக் பொதுவாக எந்த இடத்துல அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிரிக்கோட டாப் சர்ஃபேஸில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ராகோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னா 1 to 2 சென்டிமீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா டைமென்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா 10/4/1 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர் கியூப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 500 பிரிக்ஸு. அதுக்கப்புறம் 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக்கோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1800 kg. பிரிக்கோட டென்சிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1700 to 1900 kg per மீட்டர் கியூப். இந்த பிரிக்கோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.6 to 2.7. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த சைஸ் ஆஃப் பிரிக்கில் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரிக்ஸை என்னென்னா 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிப்பாங்க. ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அண்டு ஃபோர்த் கிளாஸ் பிரிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 4 கிளாஸிஃபிகேஷனாக இந்த பிரிக்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெல் பர்ன்ட்டாக இருக்கும், டீப் ரெட் இல்லாட்டி செரி கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ரெக்டாங்குலராக இருக்கும், பேரலாக இருக்கும், அந்த ஸ்ட்ரெயிட்டாகவும் ஷார்ப்பாகவும் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸாக வந்திருக்கும், கார்னர்ஸ் எல்லாம் ஸ்கொயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் எந்த ஒரு ஃப்ளாஸ், கிராக்ஸு, ஸ்டோன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. இது டேபிளில் வச்சு தான் இந்த பிரிக்கை மோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எதில் வச்சு பர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனில் வச்சு பர்ன் பண்ணுறாங்க. இது யூனிஃபார்ம் டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த பிரிக்கு. ஸோ ஃபிங்கர் நெயிலில் வச்சு நம்ம இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எந்த ஒரு இம்ப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி 2 பிரிக் எடுத்து ஒன்னோட ஒன்று நம்ம அடிக்கும் போது மெட்டாலிக் ஆர் ரிங்கிங் சவுண்ட் இந்த பிரிக் கொடுக்கணும். ஸோ இந்த பிரிக்கோட வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ நம்ம 24 ஹவர்ஸுக்கு கோல்டு வாட்டரில் இமர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ இருக்கணும்னா 12 to 15% தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அதோட வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி. இல்லைனா 20% இருக்கலாம். ஸோ இந்த 2 வேல்யூ கரெக்டு தான். 12 to 15 சரி தான், 20% சரி தான். நெக்ஸ்ட் இதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 Nm/mm² இருக்கணும். அது கீழே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸை எந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பாயிண்டிங் ஒர்க்ஸில், ஃபேஸ் ஒர்க்ஸ், எக்ஸ்போஸ்ட் வெளியில் தெரியக்கூடிய ஃபேஸ் ஒர்க்ஸில், அதோட மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸில், அதுக்கப்புறம் ஃப்ளோரிங்ஸில், ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னா செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸும் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் போல தான் அதுக்கு சிமிலராக இருக்கும். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சின்ன கிராக்ஸ் இல்லாட்டி டிஸ்டார்ஷன் இதில் பெர்மிட்டட் தான். இது கிரவுண்டில் வச்சு தான் மோல்டு பண்ணுறாங்க, க்ளீனில் வச்சு பர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதோட வாட்டர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 16 to 20% இருக்கும், இல்லைனா 22% ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட க்ரஷிங் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7 Nm/mm². அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ இந்த செகண்ட் கிளாஸ் பிரிக் எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய மேசன்ட்ரி ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்ஸில், ரெயின்ஃபோர்ஸ்ட் பிரிக்கோட ஆர்சிசி ஒர்க்ஸில், ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸில் சென்ட்ரிங் ஒர்க்ஸுக்கு இந்த
செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ். அடுத்து வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ். ஸோ தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இது எல்லாமே வந்து அண்டர் பர்ன்ட் பிரிக்ஸாக வந்துருக்கும். சாஃப்டாக இருக்கும், லைட் கலரில் வந்துருக்கும். அதில் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இர்ரெகுலராக இருக்கும், எட்ஜஸ் எல்லாமே வந்து டிஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று 2 பிரிக் எடுத்து நம்ம ஒன்றோட ஒன்று அடிக்கும் போது டல் சவுண்டு தான் வந்து கொடுக்கும். கிரவுண்டில் வச்சு இதை மோல்ட் பண்ணுறாங்க, கிளாம்பில் வச்சு பர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25%. இதில் மினிமம் கம்ப்ரசிவ் வேல்யூ, க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 Nm/mm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்து இந்த தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸ். ஸோ ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸாக வந்துருக்கும். இந்த ஷேப், சைஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து டிஸ்டார்ட் ஆகிருக்கும், பிரிட்டில் நேச்சரில் இருக்கும், டார்க் கலரில் வந்து இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஃபவுண்டேஷனில். ஸோ வந்து ஃபவுண்டேஷனில் பேலஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ லைம் காங்கிரீட்டில் ஃப்ளோரிங்ஸ் போடும்போது அதில் வந்து நம்ம அக்ரிகேட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரோட் மெட்டல்ஸாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ பார்த்தோன்னா 3.5 Nm/mm² இருந்திருக்கும். இதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து 10% தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஃபோர்த் கிளாஸ் பிரிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இதுதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நல்ல பிரிக்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸில் வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோமோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நல்ல பிரிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த பிரிக் வந்து எப்படி இருக்கணும்னா டேபிளில் வச்சு மோல்ட் பண்ணதாக இருக்கணும், கிளினில் வச்சு நல்லா பர்ன் பண்ணியிருக்கணும். அந்த பிரிக்ஸ் எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சைஸில், ரெக்டாங்குலர் ஷேப்பில், அதோட சர்ஃபேஸ் எல்லாமே வந்து பேரலல் சைட்ஸாக இருக்கணும், ஷார்ப் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், யூனிஃபார்மான டீப் ரெட் இல்லாட்டி செரி கலரில் வந்து இருக்கணும். அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா மோட்டரெல்லாம் வந்து ஸ்லிப் ஆகி போயிடும். அதனால் நல்லா ரஃப் சர்ஃபேஸாக வந்துருக்கணும். அந்த பிரிக்ஸ் நல்லா யூனிஃபார்ம் டெக்ஸ்சரில் வந்து இருக்கணும். இந்த ஃப்ராக்சர்ட் சர்ஃபேஸில் எந்த ஒரு ஃபிஷர்ஸு, ஹோல்ஸு, லம்ஸு, கிரிட்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அந்த பிரிக்கை நம்ம வந்து நெயிலில் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி வந்து பார்க்கும்போது எந்த ஒரு இம்ப்ரெஷனும் அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. 2 பிரிக் எடுத்து நம்ம ஒன்றோட ஒன்று அடிக்கும் போது அது வந்து மெட்டாலிக் சவுண்ட் இல்லாட்டி ரிங்கிங் சவுண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து 20%க்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, நம்ம 24 ஹவர்ஸ் வந்து இமர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸுக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 20%, செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ்க்கு வந்து 22%. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரிக்கில் ஸோ நல்ல பிரிக்காக இருந்துச்சுன்னா அதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 10 Nm/mm² கீழே வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஐஎஸ் கோட் படி வந்து பார்த்தோன்னா இந்த பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து லெஸ் தென் 3.5 Nm/mm² கீழே இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ இந்த பிரிக்கு எதுன்னு பார்த்தோன்னா 3.5 Nm/mm². அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய பிரிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பிரிக்கை நம்ம வந்து 1 மீட்டர் ஹைட்லேருந்து தூக்கி போடும் போது ட்ராப் பண்ணி இப்போ ஃப்ளாட்டான ஹார்டான கிரவுண்டில் நம்ம போடும்போது அந்த பிரிக் வந்து உடையாமல் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு வந்து அந்த பிரிக்கு வந்து லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கணும், சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கணும். கேங்கர், ஸ்டோனு, ஆர்கானிக் மேட்டர், சால்பிட்டர் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எதுவும் வந்து அந்த பிரிக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து குட் பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பிரிக்ஸ். குட் பிரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் பிரிக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அப்போ பிரிக்ஸ் எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிரிக்கை வந்து நம்ம செய்யும் போது இந்த பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா கிளேயும் சில்ட் கண்டென்ட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபுல் ரா மெட்டீரியலில் இந்த கிளேயும் சில்ட் கண்டென்ட்டும் எவ்வளோ கீழே இருக்கக்கூடாதுன்னா 50%க்கு கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ கிளேயும் சில்ட் கண்டென்ட்டும் 50% வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிலிக்கா வந்து 50 to 60% வந்து இந்த ராக் கிளேயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன அந்த பிரிக்குக்கு வந்து கொடுக்குன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்குக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்குறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சிலிக்கா தான் நல்லா டியூரபிலிட்டி வந்து கொடுக்குது. அதே மாதிரி எந்த ஒரு கிராக்ஸு, ஷ்ரிங்கேஜ், வார்ப்பிங் இதெல்லாம் வந்து வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த சிலிக்கா. அதே மாதிரி இந்த சிலிக்கா வந்து யூனிஃபார்ம் ஷேப் வந்து இந்த பிரிக்குக்கு வந்து கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு இந்த சிலிக்கா வந்து எக்ஸஸாக வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரிக்கை வந்து பர்னிங் அப்போ வந்து பிரிட்டிலாகவும் வீக்காக வந்து மாற்றிடும். எப்போ இந்த சிலிக்கா வந்து எக்ஸஸாக வந்து போச்சுன்னா. அதே மாதிரி சிலிக்கா வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது ஸோ இந்த பார்ட்டிகல்ஸுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கொஹிஷன் ப்ராப்பர்ட்டியை அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும் இந்த சிலிக்காவோட வேல்யூ வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது. ஸோ இதான் வந்து சிலிக்காவோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா அலுமினா வந்து இந்த பிரிக்கத்தில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 20 to 30% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு சீஃப் கான்ஸ்டியன்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து இந்த பிரிக்குக்கு வந்து
பிளாஸ்டிசிட்டி நேச்சர் வந்து கொடுத்து மோல்டிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த அலுமினா வந்து ஒரு சீஃப் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ அலுமினா வந்து எக்ஸஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரிக்கை வந்து ட்ரை பண்ணும் போதும் பர்ன் பண்ணும் போதும் ஷ்ரிங்கேஜாகவும் வார்ப்பிங்கை வந்து கண்டக்ட் பண்ணிடும். ஸோ அதான் வந்து அலுமினாவோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து லைம்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைம் அந்த இன்க்ரீடியன்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10% கீழே தான் வந்திருக்கணும். ஸோ இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் வந்திருக்கணும், லம்ஸ் மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ட்ரையிங் அப்போ என்ன பண்ணுதுன்னா ஷ்ரிங்கேஜ் ஆகிறது, இந்த பிரிக் வந்து ஷ்ரிங்கேஜ் ஆகிறத வந்து ரெடியூஸ் பண்ணுறது இந்த லைமோட வேலை. ஸோ அதே மாதிரி இந்த லைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா வந்து கிளேயில், ஸோ வந்து கிளேயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இந்த சிலிக்கா வந்து பர்னிங் அப்போ மெல்ட் பண்ணி அது ஒன்னோட ஒன்று வந்து பைண்ட் பண்ணுறது எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த லைமோட வேலை. சிலிக்காவை மெல்ட் பண்ணி வைக்கிறது தான் அந்த லைமோட வேலை. அதுக்கப்புறம் இப்போ லைம் வந்து எக்ஸஸாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிரிக் வந்து ஸோ இந்த பிரிக்கை வந்து ரொம்ப மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பிரிக்கோட ஷேப் எல்லாமே வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த லைம் வந்து எக்ஸஸாக வந்து போகக்கூடாது. ஸோ இதான் வந்து இந்த லைமோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்னு பார்த்தோன்னா அயன் ஆக்சைடு. ஸோ அயன் ஆக்சைடு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துருக்கணும்னா 7% கீழே வந்துருக்கணும். ஸோ இது வந்து லைம் போல் தான். ஸோ இந்த அயன் ஆக்சைடும் வந்து லைம் போல் தான் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த சிலிக்கா வந்து ஒன்னோட ஒன்று வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த அயன் ஆக்சைடை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பிரிக்குக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுக்குறது எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த அயன் ஆக்சைடோட வேலை. ஸோ ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருந்துச்சுன்னா, ஸோ ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த பிரிக்குக்கு வந்து சரியாக வந்து கிடைக்கல அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன கலரில் வந்து இந்த பிரிக் வந்து மாறிடும்னு பார்த்தோன்னா டார்க் ப்ரௌன் இல்லாட்டி பிளாக் கலரில் வந்து மாறிடும். அயன் ஆக்சைடு வந்து இப்போ எக்ஸஸாக வந்து போயிடுச்சு அப்படின்னா அப்போ பிரிக் வந்து என்ன கலரில் மாறின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் வந்து மாறிடும். இது அயன் ஆக்சைடு வந்து லோ குவான்டிட்டியில் வந்து இருந்துச்சுன்னா அப்போ பிரிக் வந்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லோ கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த அயன் ஆக்சைடு வந்து இந்த பிரிக்குக்கு இம்பெர்மியபிலிட்டியும் டியூரபிலிட்டின்ற இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் ஹார்ட்னஸும் வந்து கொடுக்குது இந்த அயன் ஆக்சைடு. ஸோ இதான் வந்து அயன் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோன்னா மெக்னீஷியா. ஸோ மெக்னீஷியா வந்து இந்த பிரிக்கத்தில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 1% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்னிங் பண்ணும்போது பிரிக்ஸில் மேலே வந்து பார்த்தோன்னா எல்லோ டிண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆக்குறது இந்த மெக்னீஷியாவோட வேலை. ஷ்ரிங்கேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த மெக்னீஷியா வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த கிளே வந்து ரொம்ப கம்மியான, அதாவது ரொம்ப ஸ்லோவாக இந்த கிளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாஃப்டன் ஆக்கும், வார்ப்பிங் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ சப்போஸ் மெக்னீஷியா வந்து அதிகமாக வந்து போயிடுச்சுன்னா அப்போ பிரிக்ஸ் வந்து எல்லாமே டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து மெக்னீஷியாவோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்னு பார்த்தோன்னா ஆல்கலீஸ். ஸோ ஆல்கலீஸ் வந்து இந்த பிரிக்கத்தில் எவ்வளோ இருக்கணும்னா less than 10% வந்து இருக்கணும். ஸோ இது மெயினாக என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோன்னா சோடா ஆர் பொட்டாஷ் ஃபார்மில் வந்து இருக்கும். எக்ஸஸாக வந்து இந்த ஆல்கலீஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு இந்த கிளே, அதாவது இந்த கிளே வந்து பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு அன்சூட்டபிளாக வந்துருக்கும், சூட்டபிளாக வந்து இருக்காது. ஸோ எப்போவுமே ஆல்கலீஸ் வந்து 10%குள்ளே தான் வந்துருக்கணும், எக்ஸஸாக வந்து போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா அந்த கிளே வச்சு நம்ம பிரிக் வந்து செய்ய முடியாது. ஸோ அப்படி எக்ஸஸாக வந்து போகும்போது இந்த ஆல்கலீஸ் வந்து எக்ஸஸாக வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த கிளே வந்து எல்லாத்தையும் பர்னிங் பண்ணும்போது கிளே வந்து எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிடுது. அப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கிளே வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரிக்ஸோட ஷேப்பே வந்து அன்சிமெட்ரிக்கலாக வந்து மாறிடுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்கலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ்ன்ற இந்த டிஃபெக்டையும் வந்து க்ரியேட் பண்ணிடுது. ஸோ இதான் வந்து ஆல்கலீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இதுதான் வந்து 6 இன்க்ரீடியன்ட். ஸோ எதில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரிக்ஸோட காம்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேனுஃபேக்சர் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ எப்படி வந்து இந்த பிரிக்ஸ் வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க, அதோட செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரிக்ஸை வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே. ஸோ கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதில் என்னென்ன ஸ்டெப்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அன்சாயிலிங், டிக்கிங், க்ளீனிங், வெதரிங், பிளெண்டிங், டெம்பரிங். ஸோ இந்த 6 வந்து எது கீழே வரும்னு பார்த்தோன்னா இந்த கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய 6 ஸ்டெப்ஸ் வந்து இது. அதுக்கடுத்து 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா 2வது ஸ்டேஜ் வந்து மோல்டிங், அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் வந்து ட்ரையிங், 4வது ஸ்டேஜ் வந்து பர்னிங். ஸோ இதுதான் வந்து இந்த 4 ஆப்ரேஷன் தான் வந்து என்னென்னா இந்த ப்ராசஸ் படி தான் நம்ம பிரிக்ஸை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். ஸோ இதை தான் இப்போ வரிசையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே. ஸோ கிளே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா அன்சாயிலிங் அப்படின்றது என்ன பார்த்தோன்னா இப்போ சாண்ட் நம்ம வந்து மேலே கிரவுண்ட் சர்ஃபேஸில் தோண்டின உடனே அந்த சாயிலை நம்ம வந்து எடுத்து கிளே வச்சு நம்ம பிரிக்கை வந்து செய்ய மாட்டோம். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த சாயிலில் வந்து என்னெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கிராவல், கோர்ஸு, லைம், கேங்கர், ஆர்கானிக் மேட்டர், இந்த மாதிரியான நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து இந்த டாப் சாயிலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சாயில் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது எவ்வளோ லேயர் வரைக்கும் ரிமூவ் பண்ணணும், எவ்வளோ டெப்த் வரைக்கும் ரிமூவ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த டாப் சாயில் வந்து 20 to 30 சென்டிமீட்டர் டெப்த் வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த சாயில் எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி தனியாக வந்து போட்டுடுறோம்.
ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து அன்சாயிலிங். ஸோ ஏன்னா அந்த டாப் சாயிலில் இருக்கக்கூடிய சாயிலில் வந்து இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான அன்சாயிலிங். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா டிக்கிங். ஸோ டிக்கிங் அப்படின்றது இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கக்கூடிய அந்த 20 to 30 சென்டிமீட்டர் டெப்த்தில் இருக்கக்கூடிய சாயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சாயிலை நம்ம வந்து தோண்டி எடுக்க போகிறோம். அப்போ டாப் லேயரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கிளேயை அந்த கிரவுண்ட்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கிறோம். தோண்டி எடுத்து அதை வந்து ஃபுல்லாக லெவல் கிரவுண்டில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ அந்த சாயில் எல்லாத்தையும் வந்து இந்த லெவல் கிரவுண்டில் எவ்வளோ லேயரில் வச்சு குமிச்சு வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 60 to 120 சென்டிமீட்டர் அந்த லேயராக வந்து குமிச்சு வச்சிடுறாங்க. ஸோ அந்த டிக்கிங் ஆப்ரேஷன் எப்போவுமே எதுக்கு முன்னாடி வந்து பண்ணிடணும்னா மழை வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த டிக்கிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணிடணும். ஏன்னா திருப்பி வந்து மண்ணெல்லாம் கரைஞ்சி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த டிக்கிங் ஆப்ரேஷன் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து செஞ்சிடணும். ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பான டிக்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா க்ளீனிங். ஸோ க்ளீனிங்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ நல்ல சாயில் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். க்ளே சாயில் வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ளேயில் இருக்கக்கூடிய சாண்டு, ஸ்டோனு, பெபிள்ஸ், வெஜிடபிள் மேட்டர் எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளே வந்து ஏதாவது லம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து பவுடர் ஃபார்மில் வந்து மாற்றிடுறோம். ஸோ இதுதான் வந்து க்ளீனிங், மூணாவது ஸ்டேஜான க்ளீனிங் ப்ராசஸ். அதுக்கடுத்து நாலாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா வெதரிங். ஸோ வெதரிங்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த க்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணால் அட்மாஸ்பியரில் வந்து ஃபுல்லாக பரப்பி வைக்க போகிறோம். வெதரிங் வந்து எதுக்காக வந்து பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த க்ளே வந்து சாஃப்ட்ன் ஆகிறதுக்காக தான் வந்து இந்த வெதரிங் ஆக்ஷனே வந்து பண்ணுறோம். ஸோ சாஃப்ட்னிங் இல்லாட்டி மெல்லோவிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எவ்வளோ பீரியடுக்கு நம்ம வந்து இந்த அட்மாஸ்பியரில் வச்சு இந்த க்ளே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஃபியூ வீக்ஸ் இல்லாட்டி ஃபுல் சீசனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போஷராக வந்து வச்சுருக்கணும் அந்த க்ளேயை. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த க்ளேக்கு வந்து நல்லா பிளாஸ்டிசிட்டி கிடைக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. இந்த க்ளே வந்து நம்ம நல்லா வெதரில் வந்து அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் வந்து பண்ணி வச்சுருக்கறனால. ஸோ இதான் வந்து நாலாவது ஸ்டெப்பான வெதரிங் ப்ராசஸ். அதுக்கடுத்து அஞ்சாவது ஸ்டெப் என்ன பார்த்தோன்னா பிளெண்டிங். ஸோ நல்லா வந்து இந்த அட்மாஸ்பியரில் வெதரில் வச்சு நம்ம வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளே வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா நல்லா லூஸாக வந்து மாறிடும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து அந்த டயத்தில் தான் அந்த க்ளே நல்லா லூஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா அந்த டயத்தில் தான் வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணி ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பிளெண்டிங் அப்படின்றது என்னென்னா அது ஒரு ஹார்மோனியஸ் மிக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பிளெண்டிங் வந்து எப்படி பண்ணுறோன்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் க்ளே வந்து எடுத்துகிட்டு அதை வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மேலே கீழே தூக்கி போட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த லூஸாக இருக்கக்கூடிய க்ளேயோட இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளெண்டிங் வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த க்ளே வந்து எதுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா டெம்பரிங் ப்ராசஸ்க்கு அந்த டெம்பரிங் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்து ஃபிட்டாக வந்து ஆகுது இந்த பிளெண்டிங் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம். பிளெண்டிங் ப்ராசஸ் வந்து எந்த டயத்தில் வந்து பண்ணணும்னு பார்த்தோன்னா வெதரிங் நம்ம வந்து அதாவது இந்த அட்மாஸ்பியரில் போட்டு காய வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த டயத்துலேயே இந்த பிளெண்டிங் ப்ராசஸும் நம்ம வந்து பண்ணிடணும். அதுக்கடுத்து ஆறாவது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா டெம்பரிங். ஸோ டெம்பரிங் அப்படின்றது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த க்ளே வந்து நல்ல ஹார்ட்னஸ், அதுக்கு ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா கிடைக்கணுன்ற ஸ்டேஜ் தான் வந்து கிடைக்க வைக்கக்கூடிய ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தா இந்த டெம்பரிங் ஸ்டேஜில் தான் வந்து கிடைக்கும். அந்த ஹார்ட்னஸ் வந்து இந்த ஸ்டேஜ் அந்த க்ளேக்கு வந்து கிடைச்சாதான் அதை வந்து நம்ம மோல்டிங் ஆப்ரேஷனுக்கு அடுத்து வந்து நம்ம அனுப்ப முடியும். ஸோ அப்போ அந்த க்ளேக்கு வந்து ப்ராப்பர் டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் வந்து எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த டெம்பரிங் ப்ராசஸில் தான் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன வந்து ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த க்ளேயோட சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த க்ளே இருக்கக்கூடிய அந்த க்ளே வாட்டர் எல்லாத்தையும் வந்து அதுதான் ஹோல் மாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த ஹோல் மாஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து நீட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நீடிங் இல்லாட்டி ப்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ சப்பாத்தி வந்து நம்ம எப்படி பிசைகிறோமோ அதுதான் வந்து நீடிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுதான் இல்லாட்டி ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அந்த க்ளே அப்புறம் வாட்டர் எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று எப்படி வந்து நீடிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மனுஷங்க வந்து காலில் மிதித்து அந்த மாதிரி நீடிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க, இல்லாட்டி கேட்டில் மூலமாக அது மிதித்து இந்த நீடிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் ஆகுது. ஸோ இப்படி இந்த நீடிங் வந்து பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த க்ளே வந்து நல்லா ஸ்டிஃபாகவும் பிளாஸ்டிட்டி நல்லா வந்து கிடைக்கிது. ஸோ அந்த பிரிக் வந்து செய்கிறதுக்கு க்ளேயோட வாட்டர் அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீடிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ டெம்பரிங்கில் தான் வந்து இந்த நீடிங் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த டெம்பரிங் வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த க்ளேயோட மாஸ் அந்த ஹோல் க்ளே மாஸ் வந்து நல்லா ஹோமோஜினியஸாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி யூனிஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த க்ளேக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த பிரிக்கை வந்து நம்ம லார்ஜ் லெவலில் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணணும்னா அப்போ டெம்பரிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பக் மில் அப்படின்ற இந்த மில் யூஸ் பண்ணி டெம்பரிங் ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதே வந்து ஒரு சின்ன லெவலில் ஸ்மால் ஸ்கேல் லெவலில் வந்து டெம்பரிங் வந்து பண்ணணும்னா நம்ம வந்து இந்த நம்ம காலில் மிதித்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லைனா இது வந்து ஸ்மால் ஸ்கேல் லெவலில் பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணலாம்.
இதே வந்து லார்ஜ் ஸ்கேல் லெவலில் வந்து இந்த பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணும்போது டெம்பரிங் ஆப்ரேஷன் வந்து காலில் மிதிச்சு வந்து பண்ண முடியாது, அது பக் மில் மூலமாக தான் வந்து பண்ணுவோம். கிளேயோட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று வந்து நல்லா வந்து கிரைண்ட் ஆகி அதனால் பிளாஸ்டிக்காக கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எல்லாமே வந்து எதில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த டெம்பரிங் ஸ்டேஜில் தான் வந்து நடக்குது. ஸோ இதான் வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து தான் எப்போ பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இந்த கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய 6 ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பக்மில், இப்போ நான் பக்மில் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பக்மில்னால் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு கோனிக்கலாக அயனால் செஞ்ச ஒரு டப் மாதிரி வந்துருக்கும். கவர் வந்து மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, மேலே அதோட டாப்பில் வந்து கவர் ஆகிருக்கும். கீழே வந்து பார்த்தோன்னா எதோட வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னா டிம்பர் பேஸால் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டப்போட பாட்டத்தில் வந்து ஃபுல்லாக அதுவும் வந்து கவர் ஆகிருக்கும். ஒரே ஒரு ஹோல் மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த மிக்ஸ் ஆகி வரக்கூடிய, ஏன்னா நம்ம உள்ளே வந்து கிளே வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம்ல, அது ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகி வெளியில் அதை எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல் வந்து அந்த டப்போட பாட்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பக்மில்லோட டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா பாட்டத்தில் வந்து 80 சென்டிமீட்டர் இருந்திருக்கும், டாப்பில் வந்து 1 மீட்டர் இருந்திருக்கும். ஹைட் வந்து அந்த பக்மில்லோட ஹைட் வந்து 2 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பக்மில் வந்து டெப்த்து, அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டெப்த்தில் வந்து உள்ளே இறங்கியிருக்கும்னு பார்த்தோன்னா 60 to 80 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து அந்த பக்மில் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து உள்ளே இறங்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்டீம்லையோ இல்லை டீசலில் இல்லாட்டி எலக்ட்ரிக் பவர் மூலமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பிரிக்கர்த்தை வந்து பிளெண்டிங் வந்து பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளே வந்து உள்ளே போட்டுறாங்க. உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து உள்ளே வந்து எவ்வளோ தேவையான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவையோ அதையும் வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து இந்த பக்மில்ல அந்த உள்ளே வந்து நைஃப் வந்து இருக்கும், அந்த நைஃப் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீடிங் வந்து பண்ணோம். ஸோ அந்த நைஃப் தான் வந்து என்ன பண்ணுன்னா அந்த கிளே வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணி அதுக்கு நல்லா ஈவனான ஹோமோஜினியஸ் மிக்சர் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ நல்லா வந்து தரவாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பக்டு கிளே வந்து வெளியில் எடுக்கிறோம். பாட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும், அந்த ஓப்பனிங்கை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அந்த பக்டு கிளே எல்லாத்தையும் வந்து தரவாக மிக்ஸ் ஆன அந்த கிளே எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ அப்போ டெம்பரிங் வந்து நல்லா வந்திருக்கா அப்படின்றத எப்படி வந்து இதில் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த பிரிக்கரத்தை எடுத்து நல்லா 3 mm டயமீட்டர் வர வரைக்கும் நல்லா வந்து ரோல் பண்ணுறாங்க. ஸோ 3 mm டயமீட்டர் வந்துருச்சுன்னா த்ரெட் மாதிரி, ஸ்மால் த்ரெட் மாதிரி 3 mm டயமீட்டரில் வந்து ரோல் பண்ணி பார்க்கும்போது வந்துருச்சுன்னா அது வந்து நல்ல குட் பிரிக் எடுத்து அதுக்கு வந்து டெம்பரிங் ஆப்ரேஷன் நல்லா வந்து கண்டக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். சப்போஸ் வரல, அந்த 3 mm வரதுக்கு முன்னாடியே வந்து உடஞ்சிருச்சுன்னா அது வந்து டெம்பரிங் வந்து சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து குட் பிரிக் எடுத்து டெம்பரிங்கில் வந்து நல்லா நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பக்மில் மூலமாக எவ்வளோ ஈல்டிங் வந்து நம்ம ஈல்டு வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த 1500 பிரிக்ஸ் வந்து இந்த பக்மில்லேருந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பக்மில். அப்போ பக்மில்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜான கிளே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா மோல்டிங்க்கு வந்து வந்துட்டோம். இப்போ கிளே எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மோல்டிங் வந்து பண்ண போகிறோம். அப்போ மோல்டிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த பிரிக்குக்கு வந்து அதுக்கு தேவையான ஷேப் அண்ட் சைஸ் வந்து இந்த பிரிக்குக்கு வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளேலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோல்டிங் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மோல்டிங் வந்து ஒன்று ஹேண்ட் மூலமாக வந்து பண்ணலாம், இல்லைனா மிஷின் மூலமாக வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஹேண்ட் மோல்டிங்னா வந்து என்ன, மிஷின் மோல்டிங்னா வந்து என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் மோல்டிங்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பொதுவாக என்ன மாதிரி அந்த மோல்டு வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். அதில் ஃபுல்லாக வந்து இந்த சாஃப்டான கிளேலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மோல்டில். அந்த மோல்டு வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டாப்பும் பாட்டமும் வந்து ஓப்பனாக வந்திருக்கும், சைடு மட்டும்தான் வந்திருக்கும், டாப்பு பாட்டமும் ஓப்பனாக வந்திருக்கும். இந்த மோல்டு வந்து ஒன்று வுட்டாலேயோ இல்லை ஸ்டீலாலேயோ வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ உட்டன் மோல்டு வந்து பொதுவாக என்ன மாதிரியான வுட்டில் வந்து செய்வாங்கன்னு பார்த்தோன்னா ஷிஷாம் ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வுட்டில் தான் இந்த உட்டன் மோல்டு வந்து செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீல், அந்த ஸ்டீல் மோல்டோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 6 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டீல் மோல்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது லார்ஜ் ஸ்கேல், இந்த பிரிக்கோட மேனுஃபேக்சர் வந்து பெரிய லெவலில் வந்து இருக்குன்னா, லார்ஜ் ஸ்கேல் லெவலில் வந்து இருக்குன்னா அந்த மாதிரியான இடத்துல எந்த மோல்டு வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டீல் மோல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் மோல்ட்ஸ் தான் ரொம்ப டியூரபிளாக வந்துருக்கும் when compared to உட்டன் மோல்ட்ஸு. ஸோ ஸ்டீல் மோல்டில் செஞ்ச பிரிக்ஸை வந்து நம்ம எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஸிங் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மோல்டு வந்து எப்போவுமே இந்த பிரிக்கோட சைஸை விட எப்போவுமே லார்ஜர் சைஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எவ்வளோ லார்ஜராக இருக்குன்னு பார்த்தோன்னா 8 to 12% வந்து லார்ஜராக வந்திருக்கும். when compared to இந்த பிரிக்கோட சைஸை விட இந்த மோல்டோட சைஸ் வந்து 8 to 12% வந்து அதிகமாக வந்திருக்கும்.
ஸோ இதான் வந்து ஹேண்ட் மோல்டிங். அப்போ ஹேண்ட் மோல்டிங்கை இன்னும் ஃபர்தராக 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, ஒன்று வந்து கிரவுண்ட் மோல்டட் பிரிக் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து டேபிள் மோல்டட் பிரிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போ கிரவுண்ட் மோல்டட் பிரிக் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த பிரிக் வந்து எப்படி செய்கிறோன்னா, கிரவுண்டில் வச்சு நம்ம பிரிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது கிரவுண்ட் மோல்டட் பிரிக்கு, டேபிளில் வச்சு நம்ம வந்து பிரிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது டேபிள் மோல்டட் பிரிக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்டில் நல்லா வந்து லெவல் பண்ணிக்கிறாங்க. அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் நல்லா வந்து லெவல் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸில் ஃபுல்லாக வந்து ஃபைனான சாண்டை வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி வந்து வச்சிடுறாங்க. இப்போ மோல்டு எடுத்துகிட்டு போய் இந்த வாட்டரில் வந்து டிப் பண்ணி அந்த மோல்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண அந்த கிரவுண்டில் வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு இப்போ க்ளே எல்லாத்தையும் எடுத்து அந்த மோல்டில் வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து அடித்து மோல்டில் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக அந்த மோல்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய க்ளே எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, வுட்டன் இல்லாட்டி மெட்டல் ஸ்ட்ரைக்கால் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ஸ்ட்ரைக் அப்படின்றது என்னென்னா, ஒரு வுட்லேயோ இல்லை மெட்டலால் செஞ்ச ஒரு பீஸு, அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதோட எட்ஜஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரைக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இந்த மோல்டில் அதோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா டாப் சர்ஃபேஸில் எக்ஸஸான சாயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் அதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைக்கு. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒயர் ஸ்ட்ரைக், வுட்டன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி 2 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்னால் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஃப்ராகை வந்து செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து இந்த ஸ்டாக் போர்டு. ஸோ அதோட டைமென்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா 21/10/6 சென்டிமீட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேலட் போர்டு. ஸோ பேலட் போர்டு அப்படின்ற இந்த டூல் வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இந்த மோல்டு பண்ண பிரிக்கை ட்ரை பண்ணுறதுக்காக கேரி பண்ணுறதுக்கு அதை எடுத்துகிட்டு போய் ட்ரையிங் ஆப்ரேஷனுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மோல்டு பண்ண பிரிக்கை ஒரு போர்டில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த போர்டு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேலட் போர்டு அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இந்த பேலட் போர்டோட டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 30/12/1 சென்டிமீட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த பிரிக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மோல்டில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சாயில் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைக்குன்ற அந்த டூல் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மோல்டை வந்து அப்படியே தூக்கிடுறோம். மோல்டு எடுத்துகிட்டு அந்த ராவான பிரிக்கை அப்படியே வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் அப்படியே வந்து வச்சுருவோம். அகெயின் திரும்ப வந்து இந்த மோல்டை வந்து வாட்டரில் வந்து டிப் பண்ணி திருப்பி இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் ஹேண்ட் மோல்டிங்கில் இந்த பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த பிரிக்ஸை வந்து ஹேண்ட் மோல்டிங்கில் நம்ம பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த மோல்டை வந்து வாட்டரில் வந்து டிப் பண்ணி பிரிக்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பிரிக் எப்படி சொல்கிறோன்னா ஸ்லோப் மோல்டட் பிரிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மோல்டை வந்து வாட்டருக்குள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணாமல் டிப் பண்ணாமல் அந்த மோல்டை வந்து அதுக்கு மேலே அதோட சைட் சர்ஃபேஸில் வந்து ஃபைனான சாண்டில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதில் பிரிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம எப்படி சொல்கிறோன்னா சாண்ட் மோல்டட் பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த மோல்டை வந்து வாட்டரில் டிப் பண்ணி பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது ஸ்லோப் மோல்டட் பிரிக்கு. வாட்டரில் வந்து டிப் பண்ணாமல் அந்த மோல்டை வந்து வாட்டரில் வந்து டிப் பண்ணாமல் அந்த மோல்டோட சைட் சர்ஃபேஸில் ஃபைனான சாண்டை வந்து தூவி அந்த பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து சாண்ட் மோல்டட் பிரிக்கு. ஸோ இது வந்து 2 டைப்பு. ஸோ அந்த கிரவுண்ட் மோல்டட் பிரிக்ஸில் வந்து ஃப்ராக் வந்து எது மூலமாக செய்கிறாங்கன்னா இந்த பேலட் போர்டு மூலமாகவும் வுட்டன் பிளாக்ஸ் மூலமாக வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்ட் மோல்டட் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாகவும் ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸ். ஸோ இப்போ ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு